இலை ஆக்கங்கட்ட கூவை எல்லாம் நான் தான் உங்கள் நிலையில் பேசுகிறேன் நண்பர்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மீனவ பொண்ணு சுபிக்ஷா. இப்போ பிக் பாஸ் சீசன் 9 வந்து போய்கிட்டு இருக்காங்க இல்லையா சுபிக்ஷா அவர்கள். அந்த தங்கச்சியை பற்றி தான் பேச போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் நண்பர்களே, நம்ம மீனவ பொண்ணு சுபிக்ஷா வந்து நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த பொண்ணு. அதாவது எந்த ஒரு பின்புலமும் இல்லாமல் சோசியல் மீடியாவில் வீடியோ மட்டும் போட்டு பப்ளிசிட்டியாக நல்ல ரீச்சாக கிடச்சி பிக் பாஸில் வந்து இன்றைக்கி அந்த பிள்ளையை வந்து எடுத்திருக்காங்க, கண்டஸ்டண்ட்டாக எடுத்திருக்காங்க. இப்போ வந்து அந்த தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அது வந்து தங்கச்சி வந்து இப்போ டிவிகே கட்சி தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு உறுப்பினராக இருக்காங்க. உறுப்பினராக இருந்து அந்த கட்சியோட அந்த சால்வ மாதிரிலாம் போட்டு அவங்க கட்சி நிர்வாகி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, சுபிக்ஷாவுக்கு மட்டும் அதிகமான ஓட்டு வந்து விழுது உள்ளே இருக்கிறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு வருது. அது என்னன்னு பார்த்தா அவங்க டிவிகே கட்சியில் இருக்கிறதுனால மட்டும்தான் அந்த மாதிரி வருது. இவங்க டிவிகே கட்சியில் இருக்க தெரிஞ்சுக்கிட்டு எல்லாருமே அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து சுபிக்ஷாவுக்கு ஓட்டு போட்டு அதை வின் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு தலைபட்சமாக ஒருத்தராக பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொன்று அகேன்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுபிக்ஷா வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட பொண்ணு, மீனவ குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. அவங்க அப்பாலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போகிறாங்க. இந்த பிள்ளையும் கடலுக்கெல்லாம் போய் மீன் பிடிக்க போய் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துச்சு. அதனால் இந்த பிள்ளைலாம் வந்து குறை சொல்லாதீங்கன்னு ஒரு பக்கம் அதுக்கு ஆதரவாகவும் சொல்கிறாங்க, ஒரு பக்கமும் அந்த பிள்ளைக்கு அஹிம்சான்னு சொல்கிறாங்க. ஐயா, நான் ஒன்று சொல்கிறேன். மொத்தத்தில் மீனவ பெண்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டவங்க, மீனவர்களே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க. ஏன்னா நம்ம வந்து ஒரு 100 ரூபா கொடுத்து மீனை சாப்பிட்றோம். ஆனால் அந்த மீனை கடலுக்குள்ளே போய் நடுக்கடல் வரைக்கும் போய் மலையை போட்டு பிடிச்சி கரைக்கு கொண்டு வர வரைக்கும் அவங்களுக்கு அந்த உசுருங்கிறது இருக்காது. அவ்வளோ ஒரு கவலையை கஷ்டத்தோடு தான் கடலுக்குள்ள நிற்பாங்க. ஏன்னா எப்போ கடலுக்குள்ளே என்ன ஆகுமோன்னு ஒரு பயத்தோடு தான் இருப்பாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு மீனவ பெண்ணாக ஒரு பொண்ணு வந்து பிக் பாஸ் வரைக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை பிறந்த பிள்ளை, நம்ம பக்கத்து மாவட்டத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் பிறந்த பிள்ளை வந்து பிக் பாஸ் வரைக்கும் போய் நீங்கள் வேறு லெவலில் தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு வந்து எந்த சப்போர்ட்டும் கிடையாது. அதோட உழைப்பு மட்டும்தான், அதோட எஃபர்ட் போட்டுச்சு, அதனால் வந்து பிக் பாஸ் போச்சு. நீங்கள் அதை விட்டுட்டு ஒரு பிள்ளையை வந்து வாழ்த்தணுமே தவிர அந்த பிள்ளையை வந்து நீங்கள் குறை சொல்லக்கூடாது. டிவிகே கட்சியில் இருந்துட்டா என்னங்க, இருந்தாக்கே அந்த பிள்ளையை குறை சொல்கிறீங்க, குறை சொல்லாதீங்க. டிவிகே கட்சியில் இருக்கட்டுமே, அதுவும் வளர்ந்து வர கட்சி தானே, கட்சியும் வளர்ந்து வருது, அந்த பொண்ணும் வளர்ந்து வருது. அதுக்காக அந்த கட்சியாக இருக்கனால அந்த பிள்ளைக்கு ஓட்டு அதிகமாக உள்ளது அப்படி சொல்லாதீங்க தயவுசெய்து. அதாவது பிக் பாஸை பொறுத்தவரை பிக் பாஸ் என்ன சொல்லுது, சொந்தம் பந்தம் அண்ணன் தம்பியாகவே இருந்தாலும் நாங்கள் பிக் பாஸில் எடுத்தால் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு போட்டியாளர் மட்டும்தான். அண்ணன் தம்பியெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போய் தான். அதனால் பிக் பாஸில் இருக்க வரைக்கும் கட்சியை பற்றி எதை பற்றி பேசாதீங்கன்னு பிக் பாஸே சொல்லுது. பிக் பாஸ் இருக்கிற முடிவு தான் இறுதி முடிவு. யார் டைட்டில் வின்னர், யார் பெஸ்ட்டு ரன்னர் அப்படின்னு அதில் தான் பிக் பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை விட்டு தேவையில்லாமல் மீனவ பொண்ணு சுபிக்ஷா தங்கச்சியை பற்றி தப்பாக பேசாதீங்க. உங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ எல்லாம் அமைக்கிறங்க. நன்றி, வணக்கம், அன்பு சொந்தங்களே.